ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு சில சென்டென்சஸை, அதாவது ஒரு சில வார்த்தைகளை நாம் தமிழில் பேசும்பொழுது பார்த்திங்கன்னா ஈஸியாக பேசிடுவோம். அப்படியே சகஜமாக வரும். ஏன்னா அது நம்ம தாய்மொழி. அப்போது அந்த மாதிரி சென்டென்சஸை நம்ம இங்கிலீஷில் பேசும்பொழுது அதற்கான நிகரான ஒரு சில வார்த்தைகள் நமக்கு தெரியாமல் இருக்கிறதுனால அந்த பர்டிகுலர் சென்டென்சஸ் இங்கிலீஷில் சொல்ல முடியாமல் தவிப்போம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகளை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். வார்த்தைகள் என்னென்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் பத்தாதுங்க, அதோட யூசேஜஸ் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, அண்டு இதை நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். இப்போ நம்ம வித்தவுட் டிலே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 2 சென்டென்சஸ் நான் எழுதி போட்டிருக்கேன். ரெண்டுத்தையும் பாருங்கள். அந்த பொருள் விலை மலிவானது. அதை விட முக்கியம் என்னென்னா அது தரமான பொருட்களால் செய்யப்பட்டது. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். அடுத்து, நான் பேருந்தை தவற விட்டுட்டேன், அதோட மழையும் பெய்ய ஆரம்பித்தது. ஓகே, இந்த 2 சென்டென்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ரூட் வேர்ட்ஸை வச்சு தான் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, அதை விட முக்கியம் என்னவென்றால் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம தமிழில் பேசும்பொழுது பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். மச்சான், அதை விட முக்கியம் என்ன அப்படின்னா, இதுக்கு இன்னொரு சரியான அந்த தூய தமிழை சொல்லணும் அப்படின்னா மேலும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். மேலும், நல்லா கவனிக்கணுங்க. மேலும், நான் மறுபடியும் வரேன் இந்த வார்த்தைக்கு. அடுத்து, நான் பேருந்தை தவற விட்டுட்டேன், அதோட மழையும் பெய்ய ஆரம்பித்தது. அதோட மழையும் பெய்ய ஆரம்பித்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதோட அப்படிங்கிற வார்த்தை நமக்கு இங்கே ரூட் வேர்டாக இருக்குது. ஏன்னா சொல்லுவோம், ஆல்ரெடி எனக்கு காலில் ஒரு கொப்பளம் இருக்குது, அதோட கையிலையும் ஒரு கொப்பளம் வந்துருச்சு, இப்படிலாம் சொல்லுவோம். இந்த வார்த்தை கேஷுவலாக நம்ம தமிழில் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். ஆனால் இதற்கான ஆங்கிலத்தில் நிகரான வார்த்தைகள் இருக்குன்னா இருக்குது. ஆனால் எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா, சில சமயங்களில் உங்களுக்கு ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே அர்த்தத்தை கொடுக்குற மாதிரி தான் தோணும். அதாவது இங்கே அதோட அப்படிங்கிற இடத்துல அதை விட முக்கியம் என்னென்னா மழையும் பெய்ய ஆரம்பிச்சது அப்படின்னு, அந்த அதை விட முக்கியம் என்னவென்றால்ங்கிற வார்த்தை எங்கே போட்டாலும் சரி, இந்த அதோட அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் அங்கே போட்டாலும் சரி, மீனிங் வந்துடும். மீனிங் எப்படியும் கன்வே ஆயிரும். ஆனால் வார்த்தைகளை மாற்றி போடும் பொழுது அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் மாறிவிடும். ஓகே, பிளெயின் அர்த்தம் அப்படியே தான் இருக்கும், ஆனால் உள்ளார்ந்த அர்த்தம், அந்த நுவான்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நுணுக்கம், அது மாறிவிடும். என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பொருள் விலை மலிவானது, அதை விட முக்கியமானது என்னவென்றால் அது தரமான பொருட்கள் செய்யப்பட்டது. இந்த பர்டிகுலர் வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் விஷயம் பாருங்களேன், இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் இதுவே ரொம்ப முக்கியம். ஓகே, ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயத்தை சொல்கிறோம், ஒரு ஷாக்கிங்கான ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். அப்போ இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம். அதற்கடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு சென்டென்ஸும் அதை தொடர்ந்து சொல்கிறோம். ஆனால் செகண்ட் சொல்லக்கூடிய அந்த சென்டென்ஸ் இருக்குது பாருங்கள், அது இதை விட முக்கியம். இந்த மாதிரி ஒரு சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி சொல்கிற விஷயமே ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயமாக தான் இருக்கும், முக்கியமான சென்டென்ஸாக தான் இருக்கும். அதை சொல்லிட்டு இன்னொரு சென்டென்ஸ் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது இதை விட முக்கியமான சென்டென்ஸ். அதனால தான் பார்த்தீங்கன்னா அதை விட முக்கியம் என்னவென்றால் அப்படின்னு நான் சொல்லியிருக்கோம். எதை விட முக்கியம்? ஆல்ரெடி சொன்ன இதை விட முக்கியம். அப்போது இதை விட இந்த சென்டென்ஸ் ரொம்ப முக்கியம், வலு சேர்க்கிறது அப்படின்னு அர்த்தம், அர்த்தத்துக்கு வலு சேர்க்கிறது. இதோட சரியான தமிழாக்கம் எப்படி வரும் அப்படின்னா மேலும் அப்படின்னு வருங்க. மேலும், இதில் என்ன வார்த்தை இருக்குது? மேல். மேல்னா அதை விட, அதான் மேல். மேல்னா உனக்கும் மேல் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்மளை விட அடுத்த ஒரு ஹைட்டில் இருக்காங்க, அடுத்த ஸ்டேட்டஸில் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்போது ஒன்றை விட இன்னொன்று உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறது தமிழ்லேயே அந்த வார்த்தை இருக்குது, மேலும். அப்போது அதே அர்த்தம் தான் என்ன வருது அப்படின்னா இங்கேயும் வருது. நாம் இந்த மேலும்ங்கிற வார்த்தையை நம்மளோட வழக்கு தமிழ் எழுதியிருக்கோம், அதை விட முக்கியம் என்னென்னா அப்படின்னு எழுதியிருக்கோம். சரிங்களா? ரைட், அடுத்து கீழே வாங்க. நான் பேருந்தை தவற விட்டுட்டேன், அதோட மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நான் பேருந்து மிஸ் பண்ணிட்டேன், அதோட மழை வந்துருச்சு. இங்கே என்ன தெரியுங்களா, இங்கே ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு, மறுபடியும் இங்கே ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு. இந்த இன்சிடெண்ட் எப்படி நடந்ததோ அதே அளவு தான் இந்த இன்சிடெண்ட்டும். இந்த இன்சிடெண்ட்டுக்கு நீங்கள் முக்கியத்துவம் 50% கொடுத்தீங்கன்னா அதை தொடர்ந்து நடக்கிற இன்னொரு இன்சிடெண்ட்டுக்கும் 50% தான் முக்கியம். அதாவது இந்த இன்சிடெண்ட் நடந்துருச்சு, அதற்கு ஈக்குவலாக இருக்க இன்னொரு சென்டென்ஸையும் நம்ம சேர்ந்து சொல்கிறோம். ஈக்குவலாக அதை தொடர்ந்து நடந்த இன்னொரு சென்டென்ஸ், அது வெறுமனே அர்த்தத்தை சேர்ப்பதற்காக மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறோம். அதோட. ஓகே, அதோட. புரியுதுங்களா? இந்த அதோட அப்படிங்கிறத நாம் இன்னும் எப்படி சொல்ல போனால், அது மட்டும் இல்லாமல் மச்சான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அது மட்டும் இல்லாமல் அப்படின்னு சில சமயம் சொல்லுவோம். ஓகே,
அதோட அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை அது மட்டும் இல்லாமல் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். பாருங்கள், நான் பேருந்தை மிஸ் பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லாமல் மழையும் வந்துருச்சுடா, மழையும் வந்துருச்சு. ரொம்ப சர்ப்ரைசிங்கெல்லாம் கிடையாது. ஓகே, ஒன்று நடந்துச்சு, அதை தொடர்ந்து இன்னொன்று நடந்துச்சு. இப்போ சில சமயங்களில் அதாவது இங்கே ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்குது. பஸ்ஸை விட்டது நெகட்டிவு, மழையும் பெஞ்சிருச்சு நெகட்டிவ். சில சமயங்களில் ரெண்டுமே பாசிட்டிவாக வரும். அப்போது நெகட்டிவுக்கு மட்டும்தான் அது யூஸ் பண்ண முடியுமானா அப்படி கிடையாது. ஓகே, எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறீங்களோ அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி, இங்கே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனுக்கு ஈக்குவல் லெவல் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய அடுத்த இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ரெண்டுமே ஈக்குவலான லெவலில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் திங்ஸ் தான். அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி. ஆனால் இங்கே வந்துட்டிங்கன்னா நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை விட செகண்ட் வர்றது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். சரிங்களா? இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி வரணும் அப்படின்னா, நமக்கு மெயின் கிளாஸ் தேவைப்படுது. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு மெயின் கிளாஸ், அதை தொடர்ந்து இந்த பர்டிகுலர் ரூட் வேர்டு வரணும், அதை தொடர்ந்து இன்னொரு மெயின் கிளாஸ். இந்த ஸ்ட்ரக்சர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சென்டென்ஸுமே காமனான ஸ்ட்ரக்சர். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு மெயின் கிளாஸ், அதுக்கப்புறம் ஒரு செமிகாலன், அதற்கடுத்து அந்த பர்டிகுலர் ரூட் வேர்டு, அதற்கடுத்து இன்னொரு மெயின் கிளாஸ். சரி, இப்போது இதோட ரூட் வேர்டு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல, பார்த்துடலாம். பாருங்கள், அதை விட முக்கியம் என்னவென்றால் அப்படிங்கிற வார்த்தைக்கு அதை விட அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் வார்த்தையோட ரூட் வேர்டு என்ன அப்படின்னா வாட்ஸ் மோர். அதான் வாட்ஸ் மோர்னு சொல்லிட்டு நீங்கள் அதற்கடுத்து என்ன சென்டென்ஸ் சொல்ல வரையும் சொல்லிட்டு போயிடலாம். ஓகே, வாட்ஸ் மோர், ரைட். அடுத்து என்னது, அதோட அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, அந்தளவுக்கெல்லாம் அழுத்தம் கொடுக்கறதில்ல. ஓகே, அதோட நானும் அதை விட்டுட்டேன்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அங்கே வந்து ஒரு பவரோ அந்த அழுத்தமோ அந்தளவுக்கு கிடையாது. ஒரு விஷயத்தை சொல்கிறோம், அதுக்கு ஈக்குவலாக இருக்குது இன்னொரு விஷயத்தை சொல்கிறோம், அவ்வளோதான். அதோட அப்படின்னா ஆன் டாப் ஆஃப் தட். பாருங்கள், ஆன் டாப் ஆஃப் தட். இதை சென்டென்ஸில் எழுதும்போது இது நடுவில் தான் வரும் எப்பயுமே. அதனால இதுக்கு முன்னாடி அண்ட் அப்படிங்கிற வார்த்தை போட்டோம்னா இன்னும் கரெக்டாக இருக்கும். ஓகே, அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் அப்படின்னு நம்ம சொல்லணும். அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட், ஆன் த டாப் ஆஃப் தட்னு சொல்லக்கூடாது, ஆன் டாப் ஆஃப் தட், அவ்வளோதான். அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட், அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட். இந்த ரெண்டு ரூட் வேர்ட்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸில் பார்த்து இப்போ நம்ம படிச்சுக்கிட்டதை வந்து என்ன பண்ணிக்க போகிறோம்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கற்றுக்கிட்ட முதல் அந்த பர்டிகுலர் ரூட் வேர்டோட சென்டென்சஸ் அண்ட் யூசேஜஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எழுதியிருக்கேன் பாருங்கள். அந்த ஹோட்டல் சிறந்த சேவையை வழங்கியது. அதை விட முக்கியம் என்னென்னா அதன் இருப்பிடம், அதோட லொக்கேஷனு சுற்றுலாவுக்கு ஏற்றதாக இருந்தது. ஓகே, அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதை விட முக்கியம் என்னவென்றால் அப்படிங்கிற வார்த்தையும், அதற்கு அடுத்து வர்றது பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் அப்படிங்கிற வார்த்தையும் போட்டிருக்கோம். மேலும் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா இந்த பர்டிகுலர் ரூட் வேர்ட் அதை விட முக்கியம் என்னென்னா அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. சரிங்களா? எல்லா சென்டென்சஸுமே உங்களுக்கு கொஞ்சம் புதுசு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இங்கிலீஷில் எழுத போகிற சென்டென்ஸஸும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்டாண்டர்டாக இருக்கும். சரிங்களா? நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எங்களுக்கு புது புது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுங்க, புது வெக்காபுலரிஸ் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பேஸாக வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு ஒரு சில புது புது வார்த்தைகள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லித்தரேன். சரிங்களா? ரைட். பாருங்கள், அந்த ஹோட்டல் சிறந்த சேவையை வழங்கியது. அந்த ஹோட்டல் சிறந்த சேவையை வழங்கியது ரொம்ப சிம்பிள். கடைசி வார்த்தைகளை மட்டும் பார்த்தீங்கனாலே டென்ஸை கண்டுபிடிச்சிடலாம். அது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. வழங்கியது அப்படின்னா பாஸ்ட்டில் ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கு. இருந்தது அப்படின்னா பாஸ்ட்டில் ஒரு லொக்கேஷனை பற்றி பேசுகிறோம், அவ்வளோதான். ரைட். பாருங்கள், நல்லா கவனிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அப்படிங்கிற வார்த்தை நம்ம வேர்ட் டு வேர்ட் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணும்போது தட் அப்படிங்கிற மாதிரி மாறும். ஆனால் இங்கே அது தேவையில்லை. த ஹோட்டல் அப்படிங்கிற மாதிரி எழுதினாலே போதும். ஓகே, த ஹோட்டல்னாலே அந்த ஹோட்டல். ஹோட்டல்னால் என்னது சொல்லுங்கள், எத்தனை பேர் கரெக்டாக தெரியும்னு பார்க்கலாம். ஹோட்டல்னால் என்ன? ஹோட்டல்னால் நாம் போயிட்டு பிரியாணி, சப்பாத்தி, கொத்து பரோட்டா, அப்புறம் என்ன வீச்சு பரோட்டா, பன் பரோட்டா, அப்புறம் வேறு என்ன இட்லி, தோசை எல்லாமே சாப்பிடுவோம், அதுதான் ஹோட்டல் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்போம். கிடையாதுங்க. ஹோட்டல் அப்படின்னா லாட்ஜிங் பண்ணுற இடம், தூங்குகிற இடம், சாப்பிட்ற அந்த இடத்துக்கு பேர் நம்ம என்ன சொல்லணும்னா ரெஸ்டாரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வழக்கமாக ஒரே மாதிரி யூஸ் பண்ணி பழகுறதுனால அதுக்கும் இதுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஹோட்டல்ங்கிறதே அதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம், இதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம். சாப்பிட்ற இடம்னாலும் ஹோட்டல் தான், தூங்குற இடம்னாலும் ஹோட்டல் தான் அப்படின்னு வந்துடும். அப்படி கிடையாதுங்க. சரிங்களா? ஹோட்டல் அப்படின்னா நாம் ஸ்டே பண்ணுற இடம். ரைட். அந்த ஹோட்டல் சிறந்த சேவையை வழங்கியது. வழங்கியது அப்படின்னா ஆஃபர்டு. ஓகே, ஆஃபர்டு.
சிறந்த சேவையை. அப்போது எக்ஸலண்ட், எக்ஸலண்ட் சர்வீஸ். ஓகே, அப்போது இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்கள், தொடர்ச்சியாக இருக்கிறதுனால இங்கே நம்ம ஃபுல் ஸ்டாப் கொடுக்காம செமிகாலனை யூஸ் பண்ணியிருக்கோம். அதை அப்படி யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அடுத்து அதை விட முக்கியம் என்னவென்றால் அப்படின்னு சொல்கிறதுக்கு நாம் வச்சுருக்க ரூட் என்ன, வாட்ஸ் மோர். வாட்ஸ் மோர். அப்போது இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை விட இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, வாட்ஸ் மோர் அப்படின்னு அடுத்து என்ன பண்ணிக்கணும், ஒரு கமா போட்டுக்கணும். வாட்ஸ் மோர், அதன் இருப்பிடம் சுற்றுலாவுக்கு ஏற்றதாக இருந்தது. அதனுடைய தன்மை பற்றி பேசுகிறோம். அது என்ன மாதிரியான இடத்துல இருந்துச்சு, இல்லாட்டி அது என்ன மாதிரி தன்மை வச்சிருந்துச்சுன்னு பேசும்பொழுது நம்ம பி வெர்ப் யூஸ் பண்ணுவோம். ஓகே, பாருங்கள், அதன் இருப்பிடம். ஓகே, இட்ஸ் லொக்கேஷன். இட்ஸ் லொக்கேஷன் சுற்றுலாவுக்கு ஏற்றதாக இருந்தது. இட்ஸ் லொக்கேஷன் வாஸ் பர்ஃபெக்ட். எதற்கு, சுற்றுலாவுக்கு. அப்போ பர்ஃபெக்ட் ஃபார் சைட் சீயிங். நீங்கள் நிறைய இடத்துல போய் பார்த்தீங்க அப்படின்னா சைட் சீயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இடத்த நம்ம போய் பார்க்கறது, அதான் சுற்றுலா. ஓகே, பாருங்கள், இட்ஸ் லொக்கேஷன் வாஸ் பர்ஃபெக்ட் ஃபார் சைட் சீயிங். இட்ஸ் லொக்கேஷன் வாஸ் பர்ஃபெக்ட் ஃபார் சைட் சீயிங். சேர்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம். The hotel offered excellent service. What's more? இப்படி தான் சொல்லணும். வாட்ஸ் மோர். இப்படி கேஷுவலாக சொல்லி பழகினீங்க தான் நல்லாயிருக்கும். ஓகே, வாட்ஸ் மோர், இட்ஸ் லொக்கேஷன் வாஸ் பர்ஃபெக்ட் ஃபார் சைட் சீயிங். இட்ஸ் லொக்கேஷன் வாஸ் பர்ஃபெக்ட் ஃபார் சைட் சீயிங். அவ்வளோதான். ஆராய்ச்சி முடிவுகள் புரட்சிகரமானதாக இருந்தது. இருந்தது அப்படின்னா உங்களுக்கே தெரியும், பி வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். மேலும் அவை சிகிச்சைக்கான முற்றிலும் புதிய வழிகளை திறந்தன. ஓகே, புது புது வழி என்ன பண்ணிச்சாமோ அது திறந்தது. அப்போது இதை விட இந்த சென்டென்ஸில் இருக்க இன்ஃபர்மேஷன் முக்கியம். எழுதிடலாங்களா பாருங்கள். ஆராய்ச்சி முடிவுகள் புரட்சிகரமானதாக இருந்தது. ரொம்ப சிம்பிள். ஆராய்ச்சி முடிவுகள் அப்படிங்கிறத த ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் இப்படி தான் சொல்லணும். ஆராய்ச்சி முடிவு அப்படின்னா த ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ், முடிவுகள் தானே, ஃபைண்டிங்ஸ் புரட்சிகரமாக இருந்தது. இது ப்ளூரலில் இருக்குது, அதனால் பாஸ்ட்டுக்கு வேர் அப்படின்னு போடணும். புரட்சிகரமானதாக அப்படின்னா நம்ம இந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம். கிரவுண்ட் பிரேக்கிங். கிரவுண்ட் பிரேக்கிங், புரட்சிகரமானதாக அப்படிங்கிறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். பாருங்கள், த ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் ஃபார் கிரவுண்ட் பிரேக்கிங். வாட்ஸ் மோர், வாட்ஸ் மோர் கமா, அவை சிகிச்சைக்கான முற்றிலும் புதிய வழிகளை திறந்தன. ரொம்ப சிம்பிள். நிறைய வழிகளை ஓப்பன் பண்ணுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, பாருங்கள், தே, அவைனா இவைகள், அந்த முடிவுகள். ஓகே, தே ஓப்பன்ட் அப் என்டையர்லி, முற்றிலும், என்டையர்லி நியூ, வழிகள் தானே, அவென்யூஸ்ன்னு நம்ம சொல்லலாம். பாருங்கள், அவென்யூஸ் இப்படி நீங்கள் சொல்லலாம். நியூ வேஸ்ன்னு சொல்கிற பதிலாக நியூ அவென்யூஸ்னு சொல்லலாம். கரெக்டு தான், நிறைய வழியில் திறந்துச்சு அப்படிங்கிறது நீங்கள் இந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஓகே, என்டையர்லி நியூ அவென்யூஸ் ஃபார் ட்ரீட்மெண்ட். The research findings were groundbreaking. What's more, they opened up entirely new avenues for treatment. They opened up entirely new avenues for treatment. அப்படி ஃபுல்லாக சொல்லி பாருங்க. The research findings were groundbreaking. What's more, they opened up entirely new avenues for treatment. Simple. நுழைவுச்சீட்டு சில நிமிடங்களிலேயே விற்று போச்சு. மேலும் இசைக்குழு எதிர்பாராத இரண்டாவது நிகழ்ச்சியை அறிவித்தது. சீக்கிரமே டிக்கெட்ஸ்லாம் தீர்ந்து போச்சுங்களாமா. உடனே அந்த பேண்ட் இருக்குது பாருங்கள், அந்த டீம் என்ன பண்ணுச்சுன்னா செகண்ட் அந்த கான்செப்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எழுதிடலாங்களா பாருங்கள். நுழைவுச்சீட்டு சில நிமிடங்களே விற்று தீர்ந்தது. The tickets were sold out within minutes. ஓகே, வாட்ஸ் மோர் அப்படி எழுதிடுறேன் சேர்த்து. வாட்ஸ் மோர் பாருங்கள், இந்த டிக்கெட்ஸ் வேர் சோல்ட் அவுட் வித்தின் மினிட்ஸ். அதான் கொஞ்சம் நேரத்துலையே, வித்தின் மினிட்ஸ். வாட்ஸ் மோர், அதை விட முக்கியம் என்ன அப்படின்னா இசைக்குழு எதிர்பாராத இரண்டாவது நிகழ்ச்சியை அறிவித்தது. அப்புறம் ரொம்ப சிம்பிள். இசைக்குழு அப்படின்னா த பேண்ட் அறிவித்தது, அனௌன்ஸ்ட். ஓகே, த பேண்ட் அனௌன்ஸ்ட் அண்ட் எதிர்பாராத அன்எக்ஸ்பெக்டட்
செகண்ட் ஷோ. ஓகே, அவ்வளோதான். சிம்பிள் தான். கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னென்ன வார்த்தையில் போடணும் அப்படின்ட்டு. பாருங்கள், இது தமிழில் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் என்ன வார்த்தையில் போடலான்னு குழப்பமாக இருந்திருக்கும். இங்கிலீஷில் பார்க்கும்போது பாருங்கள், ஈஸியாக தான் இருக்குது. எல்லாமே தெரிஞ்ச வார்த்தைகள் தான். எங்கே எதை போடணும் அப்படிங்கிறது மட்டும் மைண்டுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகாது. பாருங்களேன், the tickets were sold out within minutes. What's more, the band announced an unexpected second show. The band announced an unexpected second show. Simple. இந்த எல்லா சென்டென்சஸ்லையுமே வாட்ஸ் மோருக்கு பதிலாக நீங்கள் அதோட அப்படிங்கிற வார்த்தையை போட்டாலும் மீனிங் வந்துடும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறது கிடையாதுன்னா, இன்னொரு ஸ்லைடை போட்டு அதில் வாட்ஸ் மோருக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறது கிடையாதுன்னா, நம்ம இன்னொரு ரூட் வச்சுருக்கலாம், அதை சொல்ல போகிறது கிடையாது. இதுலேயே என்ன பண்ண போகிறோம்னா அதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, பாருங்கள். த ஹோட்டல் ஆஃபர்ட் எக்ஸலண்ட் சர்வீஸ். வாட்ஸ் மோர் அதுக்கு பதிலாக நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா, ஆன் டாப் ஆஃப் தட் முன்னாடி அண்டுங்கிற வார்த்தை போட்டுக்கணும். அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் its location was perfect for sightseeing. Its location was perfect for sightseeing. பாருங்க, the hotel offered excellent service and on top of that its location was perfect for sightseeing. இது முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான். இது எந்த அளவுக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷனோ அதே அளவுக்கு இதுவும். புரியுதுங்களா? ஈக்குவல். இப்போ விடலாம் கிடையாது, ஈக்குவல். இது டம்மி அப்படின்னா இதுவும் டம்மி, இது சூப்பர் அப்படின்னா இதுவும் சூப்பர், இது ஓகே அப்படின்னா இதுவும் ஓகே. அந்த அளவுக்கு தான். எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு. இட் இஸ் ஹீரோ, இட் இஸ் ஆல்சோ ஹீரோ. இட் இஸ் ஹீரோ, இட் இஸ் ஆல்சோ ஹீரோ. இட் இஸ் ஹீரோ, இட் இஸ் நாட் சூப்பர் ஹீரோ. புரியுதுங்களா? இதுவும் ஹீரோ தான், இதுவும் ஹீரோ தான். ஈக்குவல் லெவல். ஆராய்ச்சி முடிவுகள் புரட்சிகரமானதாக இருந்தது. மேலும் சிகிச்சைக்கான முற்றிலும் புதிய வழிகளை திறந்தன. மேலும் இல்லாமல் அதோட தமிழ் அதோடன்னு சொல்லும் பொழுதே இன்ஃபர்மேஷனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் குறையுது. The research findings were groundbreaking. Root word என்ன? And on top of that. அப்புறம் ஒரு கமா. And on top of that. பாருங்க, the research findings were groundbreaking and on top of that they opened up entirely new avenues for treatment. Simple. நுழைவுச்சீட்டு சில நிமிடங்களிலே விற்று தீர்ந்தது. அதோட அந்த பேண்ட் இருக்குது பாரு, உடனே செகண்ட் ஷோவே அறிவிச்சிட்டாங்க. ஓகே, அதோட அப்போ பாருங்கள், the tickets were sold out within minutes. What's more, அதுக்கு பதிலாக and on top of that. And on top of that சேர்த்து சொல்லுங்கள். The tickets were sold out within minutes and on top of that the band announced an unexpected second show. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, கடைசியாக ஒரே ஒரு டைம் என் கூட சேர்ந்து இந்த 3 சென்டென்ஸையுமே நீங்கள் அந்த செகண்ட் அதோட அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ரூட் வேர்டை போட்டு எங்கூட சொல்லலாங்களா? பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன், தி ஹோட்டல் ஆஃபர்ட் எக்ஸலண்ட் சர்வீஸ் அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் இட்ஸ் லொக்கேஷன் வாஸ் பர்ஃபெக்ட் ஃபார் சைட் சீயிங். அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் இட்ஸ் லொக்கேஷன் வாஸ் பர்ஃபெக்ட் ஃபார் சைட் சீயிங். ஓகே, அடுத்து வாங்க. The research findings were groundbreaking and on top of that they opened up entirely new avenues for treatment. The research findings were groundbreaking and on top of that they opened up entirely new avenues for treatment. கடைசியா, the tickets were sold out within minutes and on top of that the band announced an unexpected second show. The tickets were sold out within minutes and on top of that the band announced an unexpected second show. Simple friends, simple. நீங்கள் நிறைய என்ன பண்ணணும் அப்படின்னா சொல்லி பார்த்தா தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வார்த்தைகள் நீங்கள் வழக்கு தமிழில் எப்படி பேசுகிறீங்களோ அதே மாதிரி ஆங்கிலத்திலையும் வரும். ஆங்கிலத்தில் இந்த மாதிரி வார்த்தையில் பேசினா தான் ஃப்ளூவெண்ட்டாக உங்களால் பேச முடியும். வெறும் சென்டென்ஸை மட்டும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஃப்ளூவன்சி வராது. இதுதான் முக்கியம். ரூட் வேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ரைட். இப்போது இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களுக்கு எது முக்கியமாக தெரியுதோ, அதாவது இந்த சென்டென்ஸ் முக்கியம், அதை விட இது முக்கியம் அப்படின்னு உங்களுக்கு எது ஃபீல் ஆகுதோ, நீங்கள் எதை அப்படி வச்சு எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே அந்த ஃபஸ்ட்டு அந்த பர்டிகுலர் ரூட் வேர்டையும், இல்லை ரெண்டுமே ஈக்குவல் தான் அப்படிங்கிற மீனிங்கில் தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா செகண்ட் ரூட் வேர்டையும் போட்டு என்ன பண்ணுங்கள், ஆன்சரை போடுங்க. சரிங்களா? நான் பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைந்து கொள்ளட்டும். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா
நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் இந்த யூடியூப்காரங்க நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு, என்கரேஜ் பண்ணுறதுக்கு கொடுத்த ஒரே ஒரு வழி. ரைட்? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த பர்ட்டிகுலர் ரூட் வேர்ட்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.